ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உஷா மிஷினு, பழைய மிஷினு. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் இருக்கும்போதே. இது வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதில் தான் இது வரைக்குமே தைச்சிக்கிட்டு இருந்தேன். பெடல் பண்ணி தான் தைக்க முடியும். சின்ன மிஷினு. கேட்டும் பார்த்துட்டு மோட்டர்லாம் வைக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ இடையில இதுக்கு வந்து ஒரு டேபிள் மட்டும்தான் மாற்றிருக்கேன். தைக்கிறதெல்லாம் நல்லா தைக்கும். ஆனால் பெடல் பண்ணி தான் தைக்க முடியும். எனக்கு வந்து இந்த ஜாக் F5 மிஷினில், பவர் மிஷினில் தைக்கணும்னு ஆசை. அதனால இது வாங்கி 4-5 மாதம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணாமையே வச்சுருந்தேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி மெக்கானிக்கல் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மிஷினை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்டெபிளைசரும் வாங்கிட்டேன். ஆனால் நூல் கோக்கிறது கூட எப்படின்னு தெரியாது. பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி பெடல் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. பவர் மிஷினில் தைக்கிறதுக்கும் பயம்தான். இருந்தாலும் இதில் தைக்கணும்னு ஆசை வேறு. தைச்சி ட்ரையல் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேலை தான் ஓரம் அடிக்க போகிறேன். ஓரம் அடிச்சுட்டு 5 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தைக்கணும். இந்த மிஷின் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஜாக் F5 மிஷினில் ஃபஸ்ட்டு ஓரம் அடிக்கிறேன். ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். TN4739க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைக்க தெரியாமல் தைச்சிட்டு இருக்கிறாங்க. 5 ப்ளவுஸும் டிசைன் ப்ளவுஸ் தான். சேலையிலேருந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சேன். மற்ற ப்ளவுஸ் டிசைன் கலாம்கரி எல்லாம் கலந்து வெட்டி வச்சு தைக்க போகிறேன். தைச்சிக்கிட்டு இருக்கேன். அஞ்சு ப்ளவுஸும் தைச்சிட்டேன் பாருங்கள். இது அஞ்சு ப்ளவுஸ் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ளவுஸ்லாம் நிறையா இருக்குது, தைக்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்தப்போ தான் தைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.